சின்னதாக நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கவர்மெண்ட் வீடு கட்டினீங்கன்னா கூட இன்றைக்கி 8,00,000 10,00,000 வந்துடுது. ஏன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற நாம்ஸில் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் பண்ணுறதில்ல. பண்ணுறப்ப என்ன ஆகுது, கடனை வாங்கினாச்சு கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலான்னு ஆசைப்பட்றாங்க. அது எல்லாத்துக்குமே சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான். எனக்காக இருந்தாலும் அந்த ஆசை வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுவுமே கூட அது ஒரு செலவாக பார்க்காத ஒரு நல்ல வாஸ்துமாரை வச்சு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே இன்ஜினியருக்கு வாஸ்து தெரியுது, கொத்தனாருக்கு வாஸ்து தெரியுது, மேஸ்திரிக்கு வாஸ்து தெரியுதுன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கொத்தனார், இன்ஜினியர், மேஸ்திரி எல்லாம் நான் குறை சொல்லணுங்கிறது இல்லை. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான வீடு கட்டியிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 2 பையன் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான வீடு அமைப்புங்கிறது வேறு. 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான அமைப்பு வேறு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான வீட்டுடைய அமைப்புகளோ, வீட்டுக்கான தலைவாசல் அமைப்புகளோ, ஜன்னல்கள் அமைப்புகளோ எல்லாமே மாறுபடும். ஒரே மாதிரியே இருக்காது. இப்போது நீங்கள் வந்து உணவு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சைவம் செஞ்சீங்கன்னா வடகிழக்கு கிளியராக இருக்கணும். அசைவம் செஞ்சீங்கன்னா வடகிழக்கு தப்பாக இருந்தால் தான் அசைவ கடை ஓடும். அங்கே கொண்டு போய் நான் வாஸ்துப்படி பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஓடாது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உணவு விடுதி உணவு ஹோட்டல் நடத்துகிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு 10 வாஸ்து முறை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அது எல்லாமே வீட்டுக்கு பார்க்குற மாதிரியே வாஸ்து பார்த்துருக்குறாங்க. கடைக்கு பார்க்குற மாதிரி இல்லை. எல்லாமே உச்சத்தில் வைங்க, வாய்மொழியில் வைங்க, அக்னியில் அடுப்பு போடுங்க அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த கடை இன்றைக்கி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஓடலைங்க சார் நம்மளை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்குன்னா 4 பேர்த்துக்கு செய்வோம். மீறி போச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சமையல் செய்வோம். ஹோட்டல் அப்படி கிடையாது. 1000 பேர் வரணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் தொழில் நடத்த முடியும். அப்போ வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ஒன்றுமே வியாபாரம் ஆகாது. சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தானே மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மக்களும் வரணும், சமையலும் நடந்துகிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கும். ஊழியர்களே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற அப்படியே இருந்தாலும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஹோட்டல் ஓனர்கள் சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன். நிறைய விடுறோம் சார், மேனேஜ்மெண்ட்டில் விடுறோம், கிச்சன் பக்கம் விடுறோம், அங்கேருந்து எதாவது எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அது காரணம்னா அந்த வாஸ்து தவறான கட்டிட அமைப்பு. வாஸ்து தப்பாக இருந்தால் அங்கே எண்ணங்கள் தப்பாக மாற்றும். நான் எண்ணங்கள் வாஸ்துங்கிறதே எண்ணங்கள்னு மீண்டும் மீண்டும் அதை தான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் வாஸ்து அமைப்பு வேறு. வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு முற்றிலும் வேறுபடும். வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு தொழில் நிறுவனங்களை செஞ்சிங்கன்னா 100% தொழில் நிறுவனங்கள் முன்னேற்றம் அடையாது அப்படிங்கிறத நான் தான் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன்.